எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 அக்டோபர் 14ஆம் நாள் பௌத்தத்தை தழுவினார். அந்த நாளை கொண்டாடும் விதமாக அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் இன்றைக்கு பூர்வ பௌத்தம் உணர்தல் என்கிற தலைப்பில் கருத்தரங்கை ஒன்றை வடலூரில் ஒருங்கிணைத்திருக்கிறது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை வடலூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கக்கூடிய அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் ஒரு உரையாளராக எனக்கு வாய்ப்பளித்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து தமிழ் சமூகத்தில் பௌத்தம் குறித்த கதையாடலை, பௌத்தம் குறித்த அறிவு சார்ந்த செயல்பாடுகளை ஈடுபடுவதற்கு அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் எனக்கு வாய்ப்பளித்து வருகிறது. அதில் அண்ணன் வெண்ணிலவன் அவர்களும் அண்ணன் முத்துப்பிரதிபன் சாக்கியா அவர்களும் தொடர்ந்து எனக்கு அந்த வாய்ப்பை அளித்து வருகிறார்கள். அவருடைய நம்பிக்கையை நான் வலுப்படுத்தும் வகையில் அவர்களுக்காகவே சில சமயம் தொடர்ந்து பௌத்தம் சார்ந்து ஈடுபட்டதும் உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1956 அக்டோபர் 14ஆம் நாள் பௌத்தத்தை தழுவிய அந்த நிகழ்வை நாம் பௌத்தம் தழுவுதல் என்ற சொல்லாடலால் குறிக்கிறோம். ஆங்கிலத்தில் எமான்சிபேஷன் என்பதற்கும் கன்வர்ஷன் என்பதற்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. தமிழில் சொல்ல வேண்டுமானால் பௌத்தத்தை தழுவுதல் என்பதற்கும் பௌத்தத்திற்கு மதம் மாறுதல் என்பதற்கும் அடிப்படையில் வேறுபாடு இருக்கிறது. பௌத்தத்திற்கு மதம் மாறுதல் என்றால் ஏதோ ஒரு மதத்தை பூர்வீக மதமாக கொண்டு பௌத்தத்திற்கு மாறுதல் என்பது பௌத்த மதம் மாறுதல். ஆனால் இந்திய சமூகத்தில் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஆதி குடிகளின் வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது இந்த மக்கள் ஆதியில் பௌத்தத்தை பின்பற்றியவர்களாக இருந்தார்கள். வரலாற்றின் இருட்டடிப்பு காலகட்டங்களில் அரசியல் சூழ்ச்சிகளில் அவர்கள் இந்து என்ற சொல்லாடலால் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இந்திய சமூக சாதிய அமைப்பு, சாதியின் பெயரால் ஒடுக்கப்படக்கூடிய இந்த மக்கள் மீண்டும் பௌத்தத்தை தழுவ வேண்டும், மீண்டும் தங்களுடைய பூர்வீக அடையாளத்தை ஏற்க வேண்டும். அப்படி என்றால் பௌத்தத்தை ஏற்பதை தவிர வேறு அடையாளம் அவர்களுக்கு இல்லை. தங்களுடைய பூர்வீக அடையாளத்தையே மீண்டும் ஏற்பதால் பௌத்தம் தழுவுதல் என்று சொல்லுகிறோம், பௌத்த மதமாறுதல் என்று சொல்வதில்லை. அந்த வகையில் இன்றைக்கு அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் வடலூர் பகுதியில் சில தோழர்களுக்கு பிக்கு மௌரியா புத்தா அவர்களின் தலைமையில் தீட்சையை வழங்கியிருக்கிறது. எனவே இன்றைக்கு தீட்சையை பெற்றக்கூடிய தோழர்கள் பௌத்தத்தை தழுவியிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். அவர்கள் பௌத்தத்திற்கு மதமாறவில்லை, பௌத்தத்திற்கு தழுவியிருக்கிறார்கள். 20ஆம் நூற்றாண்டில் இங்கு உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பௌத்த மார்க்கத்தை 2 மிக முக்கியமான தலைவர்கள் வழிகாட்டினார்கள். ஒருவர் பௌத்த பேரறிஞர் பண்டிதர் அயோத்திதாசர், மற்றொருவர் புரட்சியாளர் அம்பேத்கர். யார் வழிகாட்டினார்கள் என்பது முக்கியம், எங்கு வழிகாட்டினார்கள் என்பது முக்கியம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களும் வழிகாட்டிகளாக இருந்தார்கள். எந்த மார்க்கத்திற்கு வழிகாட்டினார்கள் என்றால் பௌத்த மார்க்கத்திற்கு அவர்கள் வழிகாட்டினார்கள். பௌத்தம் புத்தம் என்ற சொல்லாடல்கள் ஒரே பொருளை குறிப்பனாக இருக்கின்றன. புத்தர் புத்தம் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள், அது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். புத்தர் புத்தம் என்பதற்கு அறிவு, அறிவாளி என்று பொருள். ஆனால் புத்தம் என்பதற்கு வேறொரு பொருளும் உண்டு.
சிலைகளை வழிபடுவது என்பது புத்த மார்க்கம். புத்தம் என்ற சொல்லுக்கு சிலைகளை வழிபடுவது என்கிற ஒரு பொருளும் உண்டு. இதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். அரேபிய நாடுகளில் இஸ்லாம் சிந்தனை வேறுவிட்டு வளர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் புத்தை வேரழித்தல் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. புத் வேரழித்தல் என்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது. அதற்கு என்ன பொருள் என்றால் சிலைகளை இடிப்பது என்பதுதான் பொருள். அரேபிய நாடுகளில் இப்படி இருக்கக்கூடிய அந்த சிந்தனை புத்த மார்க்கத்தில் இருந்துதான் தோன்றியது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகள் புத்தரின் சிலைக்கோ அல்லது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கோ மாலை அணிவித்து விட்டாலே அது பெரிய தேச குற்றமாக விமர்சிக்கிறார்கள். பௌத்த வரலாற்று இயங்களின் காலகட்டத்தில் சிலைகளை வழிபடுவது என்பது ஒரு காலகட்டத்தின் பகுதியாக இருந்தது. அதை புத்தர் விரும்பினார் விரும்பவில்லை என்பதை கடந்து புத்தருக்கு சிலை வடிவமைப்பது என்பது இந்திய அரசியல் சார்ந்த செயல்பாடாக இருந்தது. குறிப்பாக இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் இருந்த மன்னர்கள் புத்தருக்கு சிலை வடிக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடங்கினார்கள். அது பௌத்த இயங்கியல் வரலாற்றின் ஒரு பகுதியாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் புத்த மார்க்கம் என்பது சிலைகளை வழிபடக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தது. இந்த நம்முடைய அயோத்தியாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் பூர்வ பௌத்தம் உணர்தல் என்கிற தலைப்பை கொண்டிருக்கிறது. பௌத்தத்தை தழுவுவதற்கு அடிப்படையில் உணர்தல் என்கிற உணர்வு தேவைப்படுகிறது. இது என்னுடைய பூர்வீக அடையாளம் என்று உணர்ந்தால்தான் நான் ஏன் பௌத்த மார்க்கத்துக்கு தழுவுகிறேன் என்கிற கேள்விக்கு நமக்கு நாமே விடை தர முடியும். இதை உணராமல் பௌத்த மார்க்கத்திற்கு தழுவது என்பது ஏதோ சில காரணங்களால் இருக்கலாம். ஆனால் பௌத்த மார்க்கத்துக்கு நான் ஏன் உண்மையாக மதம் தழுவுகிறேன் என்கிற எண்ணத்தில் நாம் தழுகிறோமா இல்லையா என்கிற கேள்விக்கு அது ஒரு சந்தேகத்தை எழுப்பிவிடும். பூர்வ பௌத்தத்தை உணர்தல் என்பது இந்த கருத்தாக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களிடத்தும் காணப்படுகிறது. தமிழ் சமூகத்தில் பண்டிதர் அயோத்தியாசரின் எழுத்துக்களில் தமிழ் பூர்வ பௌத்தம் என்கிற அடையாளத்தில் அது காணப்படுகிறது. நாம் நம்முடைய பூர்வீக பௌத்த வரலாற்றை ஆராய்கிற போது இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், நான் ஒடுக்கப்பட்ட சாதி சார்ந்த மக்கள் மட்டும் பூர்வீக பௌத்தர்களாக இருந்தார்கள் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு சாதி சார்ந்த மக்களுக்கும் பௌத்தத்தோட பூர்வீகமான அடையாளம் இருந்தது. பண்டிதர் அயோத்தியாசர் அவர்கள் யதார்த்த பிராமணர், வேஷ பிராமணர் என்று இரண்டு சொல்லாடல்களை முன்வைக்கிறார். யதார்த்த பிராமணர்கள் என்பவர்கள் இந்திய சமூகத்தின், இந்திய ஆதி சமூகத்தின் உண்மையான அறிவுஜீவிகள், உண்மையான பிக்குகள். வேஷ பிராமணர்கள் என்பவர்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலிருந்து இந்தியாவின் எல்லைக்குள் நுழைந்து இங்கே இருக்கக்கூடிய புத்த பிக்குகளுக்கு கிடைத்த மரியாதையை பார்த்து அவர்களைப் போலவே உடையணிந்து அவர்களைப் போலவே வேடமிட்டு இந்திய சமூகத்தில் ஒரு நச்சுக்கிருமி பரப்பிய பிராமணர்கள், அவர்கள்தான் வேஷ பிராமணர்கள். ஒருவன் இன்னொருவனை பார்த்து இமிடேட் செய்யலாம், ஒருவனை போல செய்தல் செய்யலாம். ஆனால் அறிவு ரீதியாக மக்களிடத்தில் பேசுகிற போது மாட்டிக்கொள்வார். இந்திய சமூகத்தில் இருந்த பௌத்த பிக்குகள் மக்களோடு உரையாடுகிற போது தங்களுடைய அறிவை வெளிப்படுத்தினார்கள். இந்திய பௌத்த பிக்குகளை பார்த்து அதே போல தங்களை காட்டிக்கொண்ட பிராமணர்கள் ஆடையில் தோற்றத்தில் பிக்குகளை போல காட்சியளித்தாலும் கூட அறிவில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதன் விளைவாக இந்திய சமூகத்தில் இருந்த பூர்வீக பௌத்த மக்கள் பிராமணர்களை அடித்து துரத்தினார்கள். இன்றைக்கும் தமிழ் சமூகத்தில் ஒற்றை பார்ப்பானை பார்த்தால் அடித்து துரத்துகிற பழக்கம் இருக்கிறது. சாணி சட்டியை போட்டு உடைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இதெல்லாம் பூர்வீக பௌத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது. பண்டிதர் அயோத்தியாசர் சொல்லக்கூடிய இந்த கதையாடலை அல்லது யதார்த்த பிராமணர், வேஷ பிராமணர் என்கிற சொல்லாடலை படிப்பவர்களுக்கு சிலருக்கு சிக்கல் எழலாம். ஒரு புது விதமான கதையை பண்டிதர் அயோத்தியாசர் அவர்கள் சொல்லுகிறார் என்று சொல்லிவிடலாம். 1924ஆம் ஆண்டு வின்சென்ட் சுமித் என்பவர் பண்டைய இந்தியாவின் வரலாறு என்கிற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் வின்சென்ட் சுமித் அவர்கள் பீகார் மாநிலத்தில்
இருந்த பௌத்தர்களை பற்றி அவர் குறிப்பிடுகிறார். ஓர் இடத்தில் அவர் இப்படி தொடங்குகிறார், பீகார் மாநிலத்தில் இருந்த பிராமணர்கள் என்று அந்த வரி தொடங்குகிறது. வின்சென்ட் சுமித் அவர்கள் 1924ஆம் ஆண்டு பண்டைய இந்தியாவின் வரலாறு என்கிற புத்தகத்தில் பீகார் மாநிலத்தில் இருந்த பௌத்த வரலாற்றை பற்றி குறிப்பிடுகிற போது இப்படி தொடங்குகிறார், பீகார் மாநிலத்தில் இருந்த பிராமணர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியை சொல்லுகிறார், அந்த பிராமணர்களை வேறு சொல்லாடலால் சொல்ல வேண்டுமானால் பௌத்த பிக்குகள் என்று குறிக்கலாம் என்று குறிப்பிடுகிறார். 1924ஆம் ஆண்டு தான் எழுதிய பண்டைய இந்தியாவின் வரலாறு என்கிற புத்தகத்தில் வின்சென்ட் சுமித் அவர்கள் பிக்கு என்ற சொல்லாடலுக்கு ஒரு மாற்று சொல்லாடலை முன்வைக்கிற போது பிராமணன் என்றுதான் முன்வைக்கிறார். அப்படி என்றால் பண்டிதர் அயோத்தியாசர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய யதார்த்த பிராமணர் என்கிற சொல்லாடல் மிக சரியானது. அது இங்க இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகளை குறித்தது என்று பண்டிதர் அயோத்தியாசர் குறிப்பது மிக சரியானது. நாம் எப்பொழுது ஒரு கருத்தை மிக சரியாக ஏற்றுக்கொள்வோம் என்றால், அவர் இந்தியாவின் வெளியே இருக்கக்கூடிய அல்லது ஐரோப்பிய சிந்தனைகளை உள்வாங்கக்கூடிய வெள்ளை அறிவுஜீவியாக இருந்தால் மட்டுமே நாம் எளிதாக ஏற்றுக்கொள்ளும். நம்முடைய உள்ளூரில் இருந்து ஒருவர் அந்த கருத்தை சொல்லிவிட்டால் அவன் உள்ளூர்காரன் சொல்லியிருப்பான், அவன் பறையன் சொல்லியிருப்பான், அவன் ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவன் அப்படித்தான் சொல்லியிருப்பான் என்று எளிமையாக குற்றம் சாட்டுகிறார். பண்டிதர் அயோத்தியாசர் அவர்கள் பூர்வீக பௌத்தத்தின் வேரை தேடி பிடித்தவர். பூர்வீக பௌத்தத்தை உணர்தல் என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய வேரை உணர்தல் என்பது பொருள். பூர்வீக பௌத்தத்தின் வேரை அறிதல் என்பது பொருள். நான் இங்கே ஒரு கவிதையை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கவிக்கோ அப்துல் ரஹ்மானின் கவிதை அது. ஒரு தோட்டக்காரன் மரம் ஒன்றை வளர்க்கிறான். மரத்திற்கு அருகே வேலி இருக்கிறது. மரம் வளர்ந்து அதனுடைய கிளைகளை வேலிக்கு அந்த பக்கமாக அது விடுகிறது, செல்கிறது. வேலிக்கு அந்த பக்கமாக தன்னுடைய கிளைகளை அமைத்திருப்பது மரத்தின் குற்றம் அல்ல. கிளை செல்வது என்பது இயல்பு. வேலி அமைத்தவனின் குற்றம் அது. வேலி அமைத்த தோட்டக்காரன் என்ன நினைக்கிறான் என்றால், தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி மரம் தன்னுடைய கிளையை தோட்டத்துக்கு அந்த பக்கம் விட்டு விடுகிறது என்று நினைக்கிறான். கோபமடைந்த அந்த தோட்டக்காரன் மரத்தின் கிளைகளை வெட்டி விடுகிறான். கோபம் கொண்ட அந்த மரம் சொல்லுகிறது, தோட்டத்திற்கு வெளியே நீளும் எனது கிளைகளை வெட்டிவிடும் தோட்டக்காரனே, வேலைக்கு அடியில் நடுவும் என் வேர்களை என்ன செய்வாய் என்று அந்த மரம் கேட்கிறது. இன்றைக்கு பௌத்தத்தை நாம் திரும்பி பார்க்கிற போது அதே கவிதைதான் ஞாபகத்திற்கு வருகிறது. வரலாற்றின் காலகட்டங்களில் நீங்கள் பௌத்தத்தை வீழ்ச்சி அடை செய்திருக்கலாம், அதனுடைய கிளைகளை வெட்டியிருக்கலாம், வேலைக்கு அடியில் நடும் எங்கள் வேர்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் வீழ்ச்சி அடைதல், பௌத்தம் நலிவடைதல் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறார். பௌத்தம் வீழ்ச்சி அடைதல் என்பது இயல்பாகவே ஒரு மதம் வளர்கிற போது அது தனக்குத்தானே சில காரணங்களை வீழ்ச்சி அடைவதற்கு கொண்டிருக்கும், அது வீழ்ச்சி. பௌத்தம் நலிவடைவதற்கான காரணம் என்று அவர் வரையறுக்கிற போது அந்த மதம் தன் அகத்துக்குள் இல்லாமல் புற காரணிகளால் அந்த மதம் வீழ்ச்சி அடைந்திருக்கு. அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் நலிவடைந்ததற்கான 2 மிக முக்கியமான காரணங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று இஸ்லாம், இன்னொன்று பிராமணி. 1000 மதங்கள் வந்து பௌத்தத்தை வேறறுக்க முயற்சித்தாலும் அறிவு பாதையை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கை மதமாக கொண்டிருக்கிற பௌத்தத்தை ஒருபொழுதும் வேறறுக்க முடியாது. நாங்கள் பூர்வீக பௌத்தத்தை உணர்வோம், எங்களுடைய வேர்களை தேடி அலைவோம். இந்த வாய்ப்புக்கு அயோத்தியாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.